எவன் ஒருவன் மதத்தை கடக்கிறானோ, மொழியை கடக்கிறானோ, ஜாதியை கடக்கிறானோ, அவன் நல்ல தன்மைக்கு மாறி போறான். அவன்கிட்ட இறைவனே ஒரு பணியை ஒப்படைக்க போறான்னு அர்த்தம். நீங்க ராமாயணத்தை பல வடிவத்திலிருந்து பார்த்திருப்பீங்க. ராமாயணத்தை நான் பார்த்த வடிவம் வேற. ராவணன்கிறவன் தமிழ்நாட்டுல அவங்க பார்க்கிற வடிவம் வேற. ராமன் நார்த் இந்தியாவுக்கும் சில சமூகத்துக்கு மட்டும்தான் ஒரு கடவுள்னா, எதுவுமே தெரியாத, வேதம் தெரியாத, மந்திரம் தெரியாத என் போன்ற ஆள்களுக்கு ராமன் இவ்வளவு பெரிய வேலையை ஏன் பண்ணணும்? ராவணன் அடைந்திருந்த சக்தி என்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசக்திய சக்தியா அடைஞ்சிருந்தார். பராசக்தியோட வடிவத்துக்குள்ள அவர் சிவன் தோற்றத்துக்கு மாறல, சிவனா மாறுறதுக்கு அந்த ஆதிசக்தியோட ஆற்றலை பெற்றுட்டாரு. சீதாவை கடத்திட்டு போயிட்டாருன்னு தானே நீங்க சொல்றீங்க. அவர் சீதாவை வெளிமுகமாக கடத்தவில்லை. சீதா என்பது ஆற்றலாக அவருக்குள்ள இருந்தது. ஆஞ்சநேயர் தான் அந்த போரை முன்னிருந்து நடத்தினார். ஒரு சராசரி மனிதனை வீழ்த்தி விடலாம், ஆனால் ஒரு தியானம் பண்றவனை ஒரு சராசரி மனிதன் வீழ்த்த முடியாது. அந்த ராவணனை வீழ்த்துவதற்கு ராமன் ரெடியானார். அவருடைய குண்டலினி சக்தி தான் ஆஞ்சநேயன். குண்டலினி சக்தியால மட்டும்தான் பறக்கும் தன்மையை உருவாக்க முடியும். குண்டலினி சக்தியால மட்டும்தான் கூடு விட்டு கூடு பாயறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். அவ்வளவு பெரிய சுப்ரீம் படைத்தவன் ராமன் காலில் ஏன் உட்கார்ந்துருக்கானா, உருவாக்குன குருவே அவர் தான். வனவாசம் என்பது தன்னுடைய உயர்ந்த செயலை காடு முழுக்க பரப்பி வச்சிருக்கிறதுக்காக தான் அவர் சென்றார். அதே மாதிரி இன்னொரு வடிவத்துக்குள்ள ரொம்ப நுட்பமாக குண்டலினி சக்திக்குள்ள செயல்படக்கூடிய வடிவம் இன்னொன்னு இருக்கு. அது எதுன்னு கேட்டீங்கன்னா காளி. இந்த காளி தேவி மட்டும்தான் போர் புரியும். பார்வதி தேவி, மற்ற கடவுள், மற்ற பெண் தெய்வம்லாம் அவ்வளவுதான் போர் புரியாது. அந்த காளிக்குள்ள இருக்கின்ற அந்த செயல் வடிவம் தான் மிக தீவிரமாக செயல்படும், மிக ஆக்ரோஷமாக செயல்படும். அப்ப இது எங்கேருந்து உருவாக்கப்பட்டதுன்னா குண்டலினி சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதனாலதான் மாந்திரிகம் பண்றவங்க, பில்லி சூனியம் பண்றவங்க, இந்த வாக்கு கொடுக்கறவங்க, இவங்க எல்லாம் காளிய வேகமா பிடிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காளி வேகமாக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடுப்பு நரம்ப நன்மைக்கு பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். இந்த இடுப்பு நரம்ப நன்மைக்காக பயன்படுத்தணும்னா தானா விழிக்கும், தீமைக்காக பயன்படுத்தணும்னா அது வெவ்வேறு வடிவத்துல விழிக்கும். அப்ப காளிய, குண்டலினி சக்திய நன்மைக்காக பயன்படுத்தினவன் ராமகிருஷ்ணர். இந்த உலகத்துல உங்களுக்கே தெரியும், காளிய பின்னாடி வச்சுக்கிட்டு என்னென்ன செயல் வடிவம் செய்யறாங்கிறத நீங்க பாத்துக்கங்க. அப்ப கீழே இருக்கிற கொஞ்சோண்டு நரம்பு விழிப்பு அடைஞ்சிச்சுன்னா அது என்ன தன்மையில வேணாலும் அது வேலை செய்யும். இந்த உலகத்திலேயே சொல்லிட்ட, கட்டுப்படுத்த முடியாத, கட்டுக்குள்ளே அடங்காத தீவிரமான சக்தி கொண்டது எதுன்னா குண்டலினி சக்தி. அதுதான் மிக 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 உயர, கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி. அதனாலதான் அதை எப்படி வடிவத்துல வச்சான்னா, குரங்க வடிவத்துல வச்சான் பாருங்க. ஆஞ்சநேயனை காட்டினான். நார்மல் குரங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ஒரு பூவை கொடுத்தீங்கன்னா, சாப்பாடை கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட 2 இட்லியை கொடுத்தா சாப்பிட்டுட்டு அமைதியாவீங்க. அந்த குரங்கு கிட்ட 2 இட்லியை கொடுத்தீங்கன்னா 2 நிமிஷம் சாப்பிட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த 2 இட்லி கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லாது, அதையும் பிரிச்சு பார்க்கும். திருப்பி இன்னொரு தயிர் சாதத்தை கொடுத்தீங்கன்னா அதையும் வேண்டான்னு சொல்லாது, அதையும் பிரிச்சு பார்க்கும். அப்ப ஒரு செயல் வடிவம் ஆஞ்சநேயன் மாதிரி ஒரு ஆளையும் நார்மலாக இருக்கிற ஒரு குரங்கையும் நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்ப நல்ல தன்மையில இந்த குண்டலினி சக்தியை பயன்படுத்துறவனோட செயல்பாடுகள் வேற வடிவத்துக்குள்ள. இந்த மாதிரி குறுக்கு அப்படி இப்படி பயன்படுத்துறது, சின்ன சின்ன இடங்கள்ல நரம்புகள் கொஞ்சம் விழிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க வேற மாதிரி இந்த காளியை பயன்படுத்தி விடுவார்கள். அதுல அவர்கள் கடைசியாக என்ன பண்றதுன்னா ஏமாந்து தான் போறது. இப்ப ராவணனை அழிப்பது, ராவணன் தவறா இந்த மாதிரி குண்டலினி சக்தியிலிருந்து பார்வதி தேவிய, காளி மாதிரி ஒரு தேவிய தவறா பயன்படுத்தினார் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அப்ப இந்த தியானத்திலையும் ஞானத்திலையும் குரு என்ன சொல்றாருன்னா, உனக்கிட்ட கிடைக்கிற சக்தியை தவறாக பயன்படுத்தாத, பிறரிடம் அதை வச்சு பயமுறுத்தாத, பிறரை துன்பப்படுத்தாத. துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்காகத்தான் நீயும் துன்பத்திலிருந்து விடணும், பிறரையும் துன்பத்திலிருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் உனக்கு ஒரு சக்தி கிடைக்கப்படுகிறது. அப்ப அந்த சக்திய நீ தவறா பயன்படுத்திடாத, அது நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வடிவம் எழுதப்பட்டது. இந்தியா முழுக்க
ராமாயணத்தை இந்த வடிவத்துல யாருமே படிக்கிறது இல்ல. ராமகிருஷ்ணர் காளி கிட்ட போய் பல நாள் பூஜை பண்ணி 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 ஒரு நாள் என்னை பார்க்கணும்னு சொன்னது, அப்ப ராமகிருஷ்ணருக்கு நடந்த நிகழ்வுகள் என்னன்னா எந்த புத்தகத்திலையும் எழுதப்படல. ராமகிருஷ்ணர் ஓப்பன் கால் பொருள சொல்லவும் இல்லை. கீழே குண்டலினி சக்தி விழிச்சு தன்னையே அவர் வெளியில பார்த்தார். அந்த உயர்ந்த வடிவமா வெளியில பார்த்தார். சுருண்டு போயிட்டார். அவர் தன்னை மறந்து போயிட்டாரு, சம்பிச்சு போயிட்டாரு. அவ்வளவுதான். அவரால் அடுத்த அவ்வளவு மயங்கி அந்த சுருண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிட்டாரு. அப்படியாப்பட்ட சக்தி கொண்ட அந்த செயலை தான் அவர் பார்த்தாருங்க. அது பெண் தோற்றத்துல காளி வடிவமாகவும் இருக்கு, ஆண் தோற்றத்துல ஆஞ்சநேயன் மாதிரி வடிவத்திலையும் இருக்கு. இந்த வடிவத்தை தான், இது உயர்ந்த வடிவம், இது மேல் நோங்கி வரும்போது இந்த உயர்ந்த வடிவம் நேரடியாக வெளியில வரும்போது அது வேற வடிவத்தை ஏற்படுத்துது. அப்ப நிறைய பேர்களுக்கு, நிறைய தியானம் பண்றவங்களுக்கு அதை வெளியில பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பேர் வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள் தன்மையில் இருக்கிறவன் தான் அதை நேரடியா ஆப்போசிட்ல பார்க்கறான். மற்றபடி எல்லோருமே அதை விழித்து அதை உள்ளுக்குள்ளே பரிணாமம் பார்க்கும் போதே அவன் பேர் வளர்ச்சி அடைகிறான், பேர் சக்தி அடைகிறான், அவன் பேர் செயலுக்குள்ள மாறுறான். அப்ப இந்த சக்தி எவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறது, இந்த சக்தி எவ்வளவு பெரிய தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதனாலதான் அந்த குண்டலினி சக்தியை மையமாக வச்சுதான் அருணகிரி நாத விந்து கலாபோ அப்படின்னு எழுதப்பட்ட வார்த்தைகளும், நாத விந்து என்பது சிவன் என்பது சொல்லப்பட்டதுக்கும், அந்த விந்துக்குள்ளே உயிர் துளிகள் இருக்கிறது, அது எல்லாமே சேகரிக்கப்பட்டு ஒரு செயலாக கீழே மாறும்போது அந்த இடுப்பு பகுதியில அங்கு கடவுள் இருக்கிறான். கடவுள் அப்படிங்கிற சொல்ற வார்த்தையும் நமக்குள்ள சக்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த குண்டலினி சக்தி தான், அதோடைய வெளிப்பாடு தான், அதோடைய செயல்பாடு தான். அப்புறம் அதோடைய செயல்பாடுகளை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பறக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப பல இடங்கள்ல ஒரு யோகி எப்படி ஒரு குகைக்குள்ள இருந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக சுரங்கப்பாதை அமைக்கிறான்ல, அந்த மாதிரி இடுப்புல இருந்து அது என்ன பண்ணுதுன்னா சுரங்கப்பாதை மாதிரி தன்னுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளா டச் பண்ணி, அந்த சக்கரங்கள்லாம் டச் பண்ணி தலைப்பகுதிக்கு வந்து, தலைப்பகுதியிலிருந்து பார்வையா அதுக்கு முதல் பார்வை கிடைக்கிறது. இதை வச்சு பார்க்குது. இது மனிதனாக பார்க்கிற பார்வை. இந்த பார்வையிலிருந்து அது பார்க்குது உலகத்தை. இந்த பார்வையிலிருந்து பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணுது, இது வழியாக ஆகாயத்தை நோக்குது. அப்ப அது பறக்கும் தன்மை கொண்டதுனாலதான் அது வீரியமாக எப்படி செயல்படுதுங்கிறத நீங்களே பார்த்துக்கணும். அதோட வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்ப இந்த வடிவம் இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பறக்கும் தன்மையும், மிக சக்தி வாய்ந்த தன்மையும், மிக உயர்ந்த கடவுள் சக்தி கொண்ட தன்மையும் ஒவ்வொரு ஆணுகிட்டையும் இருக்கு, ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும். இது யாருக்கு தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்லைங்கிறதெல்லாம் இல்ல. விழித்தவன், அதை தெரிந்தவன், அதை அறிந்தவன் வேற வடிவத்துல செயல்படுறான். அதை அறியாதவன், அதை தெரியாதவன் வேற வடிவத்துல இருக்கிறான். கடவுளை இல்லைன்னு சொல்றவன்ட்டையும் அதே இடுப்பு பகுதியில அதே இடத்துலதான் இருக்கு. அது எங்கேயும் போகல, அது திறக்கல, அதை பயன்படுத்தல. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கான புரிதல் ஏதாவது இருக்கா? அப்ப இதுக்குள்ள இருந்து நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் உங்ககிட்டன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க இடுப்பு கிடையாது. ஒண்ணு, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க முதுகு தண்டுவடம் இல்லை. 2, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க விந்து அணுக்கள் இல்லை, அதுக்குள்ள உயர்ந்த செயல் இருக்கிறது. அதே போல தன்னை அறியாம நீங்க கடவுளை தேடுறதுக்கு காரணமே அந்த விந்தணுக்கள்ல இருந்து உயிர் சக்தியிலிருந்து உருவானதுனாலதான் அந்த உயிர் சக்தி குண்டலினி சக்தியோட தொடர்பு உள்ளது. அதனாலதான் ஒருத்தன் ராமனை தேடுறான், சிவனை தேடுறான், கிருஷ்ணனை தேடுறான், அல்லாவை தேடுறான், இயேசுவை தேடுறான். இவங்க எல்லாருமே அந்த உயர்ந்த, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க குண்டலினி சக்தி இல்ல. இவங்கெல்லாம் யாரா இருக்காங்கன்னா இவங்க தான் காட் ஃபாதர். குண்டலினி சக்தியே தனியா வெளியில கொண்டு வந்து பார்த்து அதை எப்படி இயக்கணும், அதை எப்படி கையாளணும்னு வேலை கட்டுறவங்க.
புரியுதுங்களா? இப்ப உள்ளேயே இருந்தா அவன் குண்டலினி சக்தியும் அவனும் ஒன்னா செயல்படுவான். இவங்க எதுல மாஸ்டர்? ராமன், கிருஷ்ணன், சிவன், அல்லா, இயேசு இதெல்லாம் அவங்க எல்லாம் எதுல மாஸ்டரா இருக்காங்கன்னா, அதை வெளியில கொண்டாந்து அவனையே ஒரு மகன் மாதிரி செயல்பட வச்சவங்க. அதுதான் அவங்க. அப்ப ராமன் என்ன பண்ணான்? ராமன் என்ன பண்ணான்? அந்த போர்ல அவன் பணி பண்ணல, அவனோட சக்தி பணி செஞ்சுச்சு, அதோடைய வெளிப்பாடுகளை காட்டுனுச்சு. அப்ப அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உயர்ந்த செயல் ஒரு நாள் நல் செயலுக்கு மாறும்போது நீங்க அங்கிருந்து என்னவாக ஒரு செயல் வடிவமாக புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் இறை தோற்றம் உள்ள குழந்தைங்க தான். இங்கு மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லா மனிதனும் இறைத்தன்மைக்குள்ள இருக்கிற மனிதன் தான். இறைத்தன்மையாலே, இறை வடிவத்தாலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இறை வடிவத்தால மட்டும்தான் தோன்றினாங்க. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி என்பது, உயிர் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட சக்தி. இந்த வடிவத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப நேச்சர்லயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுள் தன்மை இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இது உணர்ந்தவன் இத நுட்பமா செயல்படுறதுக்கு ட்ரை பண்றான். அவ்வளவுதான். அப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்க எல்லா வரலாறுகள்லையும் நீங்க எந்தெந்த வரலாறுகள் வேற ஏதாவது படிச்சிருந்தா கூட அது சம்பந்தமாகவும் நீங்க ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க பரசுராமன் கதையிலிருந்து எல்லா கதைக்குள்ளேயும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் நம்ம ஆளுங்க சூட்சமத்துல ஒரு ரகசியத்தை உள்ள வச்சு அதை சுத்தி ஒரு பில்டிங் எழுப்பியிருக்காங்க. அதை நீங்க பார்த்துக்கங்க.